நள்ளிரவு டியூட்டி முடிந்து அவர் திரும்பிக் கொண்டிருந்தார். அந்த பாட்டி தனியாக நின்று கொண்டிருந்தார். கண்ணாடி வழியா பாருங்க, அங்க தெரிந்தது பேய் முகம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. சப்ஸ்கிரைபர் ரியல் வின்சென்ட், இன்ஸ்பயர்ட் பை சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஒரு சவ வீடு. அந்த வீட்டுல ஒரு நபர் இறந்தும் போயிருக்காரு. இறந்து போன நபர் போலீஸாவும் இருந்திருக்காரு. அண்ட் அந்த இடத்துல திடீர்னு ஒருத்தருக்கு சாமியும் குலதெய்வமும் இறங்குறாரு. அந்த குலதெய்வம் வேற யாருமே இல்ல, முனீஸ்வரர். இப்படி குலதெய்வம் ஒருத்தருடைய உடம்புல இறங்கி அங்க இந்த பிரச்சனை தான் நடந்திருக்கு, இதனாலதான் இவன் செத்துருக்கான் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காகவும் தெய்வம் வந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியான விஷயம். அது என்னன்னா, செத்து போயிருக்கிற அந்த போலீஸ்காரர் திடீர்னு எந்திரிச்சு இப்ப வந்த குலதெய்வம் அவருடைய கழுத்தை பிடிச்சி என்னைய நீங்க காப்பாத்தல அப்படின்னு இந்த 2-3 வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு மறுபடியும் அந்த உடல் அப்படியே செத்து போன நிலைமைக்கும் வந்துருது. இந்த சம்பவத்தோட 2-3 லைன் கேட்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பயம் ஃபீல் வந்திருக்கும். அப்பனா இந்த சம்பவத்தை நீங்க ஃபுல்லா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆனா இது உண்மை சம்பவம் தான். அதுவும் இப்ப நடக்கல, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. சொல்ல போனா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம், பாட்டி சொன்ன கதை. ஆனா பாட்டி சொன்ன கதையை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ அவரை பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் ஆகாஷ். இவர் கரூரை சேர்ந்தவர். அண்ட் இந்த திகில் பேய் சம்பவம் ஆகாஷ் இவருடைய சின்ன தாத்தாவுடைய வாழ்க்கையில தான் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அண்ட் ஆகாஷ் நம்மளுடைய சேனலை கிட்டத்தட்ட 4 வருஷமா பார்த்துட்டு இருக்காரு. இதுல இருக்கிற எல்லா உண்மை சம்பவங்களும் பார்த்திருக்காரு. அப்போத்துல இருந்து அவங்க ஃபேமிலியில் நடந்த அந்த உண்மை சம்பவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அவருக்குள்ள ஒரு பயமும் இருந்திருக்கு. இன்கேஸ் இந்த ஒரு விஷயத்த நாம சொல்ல போனா மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் சொல்லி ஆவேன் அப்படின்னு 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சம்பவத்தை தைரியத்தோட நம்ம கிட்டயும் ஷேர் பண்ணிருக்காரு. அந்த தைரியத்துக்காகவே அவரை நாம பாராட்டலாம். அண்ட் இந்த சம்பவம் சரியா 40 வருஷத்துக்கு முன்னாடி, சொல்ல போனா 1985 இருந்து 1990 காலகட்டம், இதுக்கு நடுவில் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அண்ட் ஆகாஷ் இவருடைய சின்ன தாத்தாவுடைய பெயர் சின்னசாமி. இதுல தாத்தா இவரு அந்த காலத்திலே ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்ல ஜிம் பாடி மாதிரி இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 40 வருஷத்துக்கு முன்னாடியே தாத்தா இவங்க ஃபேமிலி நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியா தான் இருந்திருக்கு. தோட்டம் தொரவு விவசாயம் அப்படின்னு அவங்களுக்கு காசுலயும் சரி சொத்துலயும் சரி பஞ்சமே இல்லாம தான் இருந்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் தாத்தாவுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசையும் இருக்கு. அது என்னன்னா, எனக்கு 4 பசங்க இருக்காங்க, 2 பொண்ணு 2 பையன். எனக்கு இருக்கிற 2 பசங்கள்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சா நல்லா இருக்கும். அது என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நானும் வெளியில எல்லார்கிட்டும் பெருமையா சொல்லிப்பேன்ல, என் பையன் கவர்மெண்ட்ல வேலை செய்யறான் அப்படின்னு தாத்தாக்கு ரொம்ப நாள் ஆசையாவும் இருந்திருக்கு. அதாவது நான் சொல்றது தாத்தாவுடைய அப்பாக்கு. ஆனா இந்த இடத்துல சின்னசாமி தாத்தா இவருக்கும் ஓகே, நம்ம அப்பாவுடைய ஆசையை நம்மளாச்சும் நிறைவேற்றுவோம். ஏன்னா நமக்கு உடல் வாகம் இருக்கு, நல்ல வளர்ந்தும் இருக்கும். இது மட்டும் இல்லாம 10வது வரைக்கும் படிச்சிருக்கோம், இந்த தகுதி போதாதா அப்படின்னு தாத்தா என்ன பண்றாருன்னா அந்த போலீஸ் செலக்ஷனுக்கு என்னென்ன ப்ராசஸும் அதுக்குண்டான தேடுதல்ல இறங்குறாரு. ஆனா இதே நேரத்துல சின்னசாமி தாத்தாவுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன், இவரு வயசுதான் அவருக்கும். அண்ட் அவருடைய பேர் முருகேசன். இப்ப இந்த இடத்துல சின்னசாமி போலீஸ்க்கு ட்ரை பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொந்தக்கார பையனான முருகேசன் அவருக்கும் தெரிய, டேய் நானும் கூட போலீஸ்க்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு 2 பேருமே அந்த போலீஸ் வேலைக்கும் ட்ரை பண்றாங்க. கடைசியா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி எப்படியோ போலீஸ்லயும் சேர்றாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன பிரச்சனை. சின்னசாமி தாத்தா இவருக்கு மட்டும்தான் வேலை கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல முருகேசன் இவருக்கு வேலை கிடைக்கல. ஏன்னா முருகேசன் இவரு கோல்மால் பண்ணி தான் இந்த வேலைக்கு சேர வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் முருகேசன் அந்த சமயம் அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துல ஒருத்தனுக்காச்சும் போலீஸ் வேலை கிடைச்சிருக்குல்ல, நம்ம வேற வேலை அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து ஒதுங்கிடுறாரு. இப்போ சின்னசாமி தாத்தா இவருக்கும் போலீஸ் வேலை கிடைச்சி ஏரியால ரொம்ப கெத்தா சுத்திட்டு இருக்காரு. தாத்தாவும் பாத்தீங்களா என் பையனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவரும் ஜாலியா இருக்காரு. ஆனா பிரச்சனை இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது.
சரியா சின்னசாமி தாத்தா இவருக்கு வேலை கிடைச்ச ஒரு மாசத்துக்கு அப்புறம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பெரிய தாத்தா அதாவது சின்னசாமி தாத்தாவுடைய அப்பா இருக்கார்ல அவரு சில தொழில்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இந்த மளிகை பொருட்கள்லாம் வந்து ஹோல்சேலா வாங்கி விற்கிற இடம். ஒரு சில இடத்துல குடோன்லாம் வச்சிருக்காங்க. இந்த மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே அங்க சேகரிச்சு அங்க இருந்து மற்ற கடைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த வேலையை தான் பெரிய தாத்தாவும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இந்த பிசினஸ் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப குடோனை பாத்துக்கிறதுக்கு வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு பெரிய தாத்தாவோட அப்பா அவரும் அக்கம் பக்கத்துல சொல்லி வைக்கிறாரு, யாராச்சும் ஆள் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு. அப்ப பெரிய தாத்தாவோட அப்பா அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இவன் எனக்கு தெரிஞ்ச பையன் தான்ப்பா, நல்லா வேலை செய்வான், நம்பிக்கையான ஆள் அப்படின்னு ஒருத்தரை சேர்த்து விடுறாங்க. அந்த பையனும் 2 நாள் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, உடல்நிலை குறைபாட்டால அவரால் ஒழுங்கா வேலைக்கு வர முடியல. அண்ட் இந்த கேப்ல அந்த இடத்துக்கு புதுசா ஒரு நபரும் வராரு. ஐயா இங்க ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க. வேலை இருந்தா கொடுங்க, நான் நல்லா பாக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாத்தாவும், அடடா உன்னதான்ப்பா தேடிட்டு இருந்தேன், ஆமா நீ எந்த ஊரு, இது வரைக்கும் நான் உன்னை இந்த ஊர்ல பார்த்தது இல்லையே, எங்க தங்கி இருக்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க அவரும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. நான் வேற ஊர் தான் ஐயா, பொழப்புக்காக இங்க வந்திருக்கேன், நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் நல்லா பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம், ஒன்னும் இல்லப்பா இந்த குடோனை ராவும் பாக்கலாம் பாத்துக்கணும், உனக்கு தேவையான விஷயங்கள் திங்கிறதுக்கு தங்குறதுக்கும் சம்பளம் அப்படின்னு எல்லாத்தையுமே நான் கொடுத்துருவேன், பொறுப்பா பாத்துக்கிட்டா போதும்னு சொன்னதுக்கு அப்புறம், ஐயா இதுக்கப்புறம் இந்த குடோனை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த குடோனோட கண்ட்ரோல்ல இவரும் வாங்கிக்கிறாரு. இப்படி புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த நபர் குடோன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் நைட் ஆனா அந்த குடோனுக்குள்ள தங்கிதான் அங்க இருக்கிற பொருட்களை பாதுகாத்துட்டு இருப்பாரு. சரியா ஒரு வாரம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அந்த ஒரு வாரம் முடிவுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த வேலை செய்யற நபர் அந்த குடோன்ல படுத்துட்டு இருக்காரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இந்த குடோன் வந்து அந்த சமயம் மரக்கதவை வச்சு பூட்டுற மாதிரி தான் பூட்டிருக்காங்க. அப்போ அந்த கதவை யாரும் நெகத்தை வச்சு புரண்டுற மாதிரி ஒரு சத்தமும் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட இந்த நபரும் அப்படியே கண் முழிக்கிறாரு. இது என்ன சத்தம் அப்படின்னு யோசிக்க, அதுக்கப்புறம் அவரும் புரிஞ்சுக்கிறாரு, ஒருவேளை வெளியில ஏதாச்சும் நாய் இல்லைன்னா பூனைகளா இருக்கும், அதுங்கதான் இந்த நகத்தை வச்சு தேய்ச்சிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு அதை கண்டுக்காம படுத்துட்டு இருக்காரு. ஆனா மறுபடியும் படுத்துட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த கதவை பயங்கரமா சுரண்டுறாங்க. இப்ப அந்த சத்தம் ரொம்பவே அதிகமாகவும் கேட்க இவரும் எந்திரிக்கிறாரு. என்ன இது, பூனையும் நாயும் புரண்டுற மாதிரி இல்லையும், ஏன்னா பூனையோட கையும் சரி நாயோட கையும் சின்னதா தான் இருக்கும், அதை வச்சு புரண்டோன்னா சத்தம் ரொம்பவே கம்மியா தான் வரும், ஆனா இது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு அந்த வேலை செய்யற நபர் அப்படியே அந்த கதவு கிட்டேயும் வராரு. கதவு கிட்ட இருக்கும்போது கூட அந்த புரண்ட சத்தமும் நல்லா கேக்குது. அதுவும் அந்த கதவு ஒரு 6 அடியில இருந்து ஒரு 8 அடி உயரமா இருக்கும். மேல ஆரம்பிச்சு அந்த புரண்ட சத்தம் கீழே வரைக்கும் இழுக்குது. சாதாரணமா நாய் பூனைனா சின்ன சின்னதா தான் இருக்கும், ஆனா சத்தத்தோட இழுவை ரொம்பவே பெருசா இருக்கு. ஒருவேளை வெளியில வேணாச்சும் இருந்து நம்மள பயமுறுத்த முயற்சி பண்றோம் அப்படின்னு பொறுமையா அந்த கதவை திறக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அந்த தாழ்பாலை திறக்கிறாரு. அப்போ அந்த சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் அந்த கதவை சடனா திறந்து பார்த்தா வெளியில கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8 அடி உயரம் இருக்கிற ஒரு உருவம் அந்த மரக்கதவோட ஒரு பக்கத்தை நல்லா சுரண்டிட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வேலை செய்யற அந்த நபர் ரொம்பவே பக்கத்துல பார்த்ததுக்கு அப்புறம் அலறி அடிச்சுட்டு அப்படியே பின்பக்கமா விழுந்திருக்காரு. ஆனா அங்க இருக்கிற அந்த உருவம் அப்பவும் இவர் எதுவுமே நோண்டாம அந்த கதவை தான் சுரண்டிட்டு வந்திருக்கு ஒரு சில நிமிஷம் வரைக்கும். அந்த கீழே விழுந்த அந்த நபருக்கும் இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறது, ஏன்னா இந்த குடோனுக்கு வேற எதுவுமே வழி இல்லையா அப்படின்னு யோசிக்க, என்ன பண்றது, பேசாம எந்திரிச்சு ஓடிடலாமா, ஆனா இருந்தாலும் முதலாளி நம்ம கிட்ட இந்த இடத்த நம்பி கொடுத்திருக்காரு, இதை நாம பாதுகாக்கணும் அப்படின்னு பொறுமையா எந்திரிச்சு மறுபடியும் அந்த கதவு கிட்ட வராரு. கதவு கிட்ட வந்தா இப்போ அந்த கதவை சுரண்டிட்டு இருக்கிற அந்த உருவம் அதை அப்படியே நிறுத்திட்டு பொறுமையா இவரையும் எட்டி பாக்குது. அதோட தோற்றம் எப்படி இருக்குன்னா அது மனுஷன்னு சொல்றதா இல்ல மிருகம்னு சொல்றதான்னு தெரியல. இது ரெண்டுமே கலந்த ஒரு கலவை மாதிரி தான் இருக்கும். ஆனா உயரம் மட்டும் கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 அடி உயரமா இருக்கும். இப்ப இந்த வேலை செய்யற நபர் என்ன பண்றாருன்னா, இது உள்ள வந்தாதான பிரச்சனை, கதவை இழுத்து மூடிடலாம் அப்படின்னு அந்த கதவை இழுத்து மூடி மறுபடியும் உள்ள தாழ்பால் போட்டுறாரு. தாழ்பால் போட்டது மட்டும் இல்லாம அந்த கதவுக்கு நிறைய இடத்துல தாழ்பாலும் இருக்கும், எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா பூட்டிடுறாரு. இப்படி கதவெல்லாம் சாதாரணதுக்கு அப்புறம் அந்த இடம் ரொம்பவே அமைதியா இருக்க, சரி அது உள்ள வந்தாதான பிரச்சனை, நம்ம சைலண்டா எங்க படுத்தோமோ அங்கேயே சைலண்டா உட்காந்துடலாம், மனசுல கடவுளை நினைச்சுக்கலாம் அப்படின்னு அங்க உட்காந்து நல்லா ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடம் கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கு. சரி அது போயிருச்சு போல இருக்கும், நம்ம சைலண்டா படுத்துடலாம், எதா இருந்தாலும் காலையில கதவை திறக்கலாம் அப்படின்னு அப்படியே படுத்துறாரு. இப்படியே கொஞ்சம் டைமும் போகுது. படுத்தவருக்கு தூக்கம் பெருசா வரல, ஏன்னா எதிர்க்க ஒரு உருவத்தை பார்த்தாரு. அது பேயா மனுஷனா இல்ல மிருகமா அப்படின்னு கூட சரியா தெரியல, ஆனா கண்டிப்பா மனுஷன் இல்லைன்னு மட்டும் தெளிவா தெரிஞ்சிருக்கு. இப்படி ஆழ்ந்த யோசனையில இவரும் படுத்துட்டு இருக்க, திடீர்னு இந்த குடோன்குள்ள பொருட்கள்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல,
அதுல ஒரு சில பொருட்கள் மட்டும் தள்ளி விட்டா மாதிரி கீழே விழுந்திருக்கு. பயத்துல இவரு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அந்த இடத்தையும் பாக்குறாரு. அந்த குடோனுக்குள்ள ஒரு சில லைட்லாம் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த வெளிச்சத்துல அங்க விழுந்த பொருள்லாம் தெளிவா தெரியுது. சரி, அடிக்க வச்சது ஒழுங்கா அடிக்க வைக்கல போல இருக்கு, நாம அதை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு அந்த கலைஞ்ச பொருளை எடுத்து அடுக்கி வைக்கிறாரு. அப்படி அடுக்கி வைக்கும்போது அடுக்கி வைக்கிற இடத்துக்கு சின்னதா ஒரு கேப்பும் இருக்கு. அதுல இருந்து அந்த பக்கம் இருக்கிற இடமும் தெரியும் அந்த கபோர்ட்ல. அப்ப இந்த சின்ன கேப்ல கண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. சொல்ல போனா அங்கிருந்து இந்த வேலை செய்யற நபரை யாரோ ஒருத்தவங்க பாக்குறாங்க. அதுலயும் அந்த கண்ணு எப்படி இருக்குன்னா வெளுத்து போய் வெள்ளை கண்ணுதான் இருக்கு, இந்த கருவிழியே இல்ல. இவரும் பயத்துல அந்த பொருளை கொஞ்சம் தள்ளிட்டு பாக்குறாரு. தள்ளிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த முகம் தெளிவா தெரியுது. முகம் ஃபுல்லா வெளுத்து போயும் இருக்கு. அண்ட் அது ஒரு பெண்ணுடைய முகம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாவும் இருக்காங்க. ஆனா முகம்லாம் இந்த வறண்டு போய் வெடிப்பு விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த முகமும் இருக்கு. இந்த உதடு பகுதியெல்லாம் கிழிஞ்சி ஒரு மாதிரி தொங்கிட்டும் இருக்கு. பல்லுலாம் பார்க்கறதுக்கு கரையா இந்த பாக்கு போட்ட மாதிரி கரையாவும் இருக்கு. இப்ப இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இல்லைன்னா அந்த ரோட்டோரம் இருக்கிறவங்க இப்ப நம்ம கதவை திறந்த அந்த கேப்ல நமக்கே தெரியாம உள்ள வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து சுத்தி யார் நிக்கிறா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க நிக்கிறது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் இல்ல இந்த ரோட்டோரத்துல வீடு இல்லாமலாம் சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களும் இல்ல. இங்க இருக்கிறது உண்மையிலே ஒரு பேய் அப்படின்னு. இப்படி இந்த பேயோட உருவத்தை பார்த்து இவர் இன்னும் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப இவருக்கு வர குழப்பம் என்னன்னா, நம்ம வெளியில பார்த்தது என்னது, வெளியில பார்த்தது வேற ஒண்ணு பார்த்தோம், அது உள்ளுக்குள்ள வரல. அதுக்குள்ள நம்ம கதவெல்லாம் போட்டுட்டோம். ஆனா இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரு பெண்ணுடைய உருவம். இது யாரு, இங்க எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியாம இவரும் பயங்கர குழப்பத்தோட இருக்க. இப்ப அந்த உருவம் மெதுவா இவரையும் நெருங்கி வந்துட்டு இருக்க. இவரும் அந்த குடோனுக்குள்ள எங்கெங்கெல்லாம் ஓட முடியுமோ, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பாக்குறாரு. ஆனா இருந்தாலும் இவரால தப்பிக்கவும் முடியல. சொல்ல போனா இவர் எங்க ஓடினாலும் அந்த பெண்ணுடைய உருவம் இவருக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து இவரையும் பயமுறுத்த, ஒரு லெவலுக்கு அப்புறம் இவரால தப்பிக்க முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வேகமா அந்த கதவு கிட்ட ஓடுறாரு. ஓடி அங்க இருக்கிற அந்த தாழ்பெல்லாம் திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்குள்ள பின்பக்கத்துல இருந்து அந்த பெண்ணுடைய உருவம் இவருடைய சட்டையை பிடிச்சி இழுத்து அந்த பேய் அதோடைய கையெடுத்து இவருடைய முகத்துல இப்படி பிடிச்சி அந்த மரக்கதவு இருக்குல்ல அந்த கதவுல ஒரே இடிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இவருக்கும் ஞாபகம் இருக்க. அடுத்த காலமே அந்த இடத்துல மயக்கம் போட்டும் கீழே விழுந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம பின்னந்தலையில அடிபட்டு கொஞ்சமா ரத்தமும் வந்திருக்கு. இப்படி குடோன்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியாம வீட்டுல போலீஸ் தாத்தாவா இருக்கட்டும், அவங்க அப்பா அண்ட் குடும்பத்தினர் எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே விடிஞ்சிருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் சின்னசாமி தாத்தா இவரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டாரு வேலையை பாக்குறதுக்காக. அண்ட் அவங்க அப்பா கிளம்பி சரி இன்னைக்கு சரக்குலாம் வர வேண்டி இருக்கு, அதெல்லாம் கணக்கு பார்த்து அனுப்ப வேண்டிய இடத்துக்குலாம் அனுப்பணும், கொஞ்சம் சீக்கிரம் போலாம் அப்படின்னு ஒரு 6 மணி போல அவருடைய குடோனுக்கும் வந்திருக்காரு. அந்த குடோன் கதவு மூடி இருக்கு. இது மட்டும் இல்லாம தாத்தா வெளியில இருந்து பாக்குற விஷயம் என்னன்னா, அந்த குடோன் கதவு இருக்கு பத்திலாம் மரக்கதவு, அந்த கதவை யாரும் சுரண்டையும் வச்சிருக்காங்க. யார் இது இவ்வளவு மோசமா சுரண்டி வச்சிருக்காங்க, அதுவும் இவ்வளவு தூரமா, இது நாய் பூனெல்லாம் பண்ண மாதிரி இல்லையா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து உடனே கதவை தட்டுறாரு. கதவை தட்டினது மட்டும் இல்லாம வேலை செய்யற அந்த நபருடைய பேரை சொல்லியும் கூப்பிடுறாரு. ஆனா எவ்வளவு நேரம் கூப்பிட்டும் கதவை தட்டியும் உள்ள இருந்தும் எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒருவேளை இவன் ரொம்ப நேரம் தூங்குறானோ இல்லையே, வழக்கமா நம்ம வரும்போதுதான் இவன் கதவை திறந்து ரெடியா வச்சிருப்பான். ஒருவேளை இன்னைக்கு தூங்குறதுக்கு லேட்டா இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் அசதியா இருந்திருப்பான், சரி கொஞ்சம் காத்திருக்கலாம் அப்படின்னு அவரும் வெளியில கொஞ்சம் காத்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அந்த ஏரியால போற வரவங்க எல்லாம், என்னங்க எப்பவுமே இந்த டைம்ல கடவுள்ல இருப்பீங்க, இப்ப என்ன வாசல் உட்காந்துட்டு இருக்கீங்க, கடை இன்னும் திறக்கலான்னு கேட்க, இல்லப்பா புதுசா ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்திருக்கான், இத்தனை நாள் நல்லா தான் இருந்தான், இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரம் தூங்குறான், கதவை தட்டி எந்திரிக்கல, நீ கொஞ்சம் கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பேரும் அப்படியே ஒண்ணு கூடி கதவையும் தட்டுறாங்க, கூப்பிட்டும் பாக்குறாங்க. ரொம்ப நேரம் கதவை தட்டி இவ்வளவு நேரம் கூப்பிட்டோம் எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால கொஞ்சம் சந்தேகமா வருது. ஒருவேளை அவன் உள்ள இருக்கானா, இருந்தும் அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு பயத்துல, எப்பா கதவை உடைச்சாலும் பரவாயில்ல, முதல்ல அவனுக்கு என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு அந்த கதவை உடைக்கிற முயற்சியிலும் இறங்குறாங்க. அப்படி இப்படின்னு அந்த ஒரு கதவை மட்டும் உடைச்சிடுறாங்க. உடைச்சு பார்த்தா அந்த கதவோட வாசல்ல அவரும் மயங்கி விழுந்திருக்காரு. ஐயோ இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு அப்பாவன தாத்தாவும் அந்த கதவெல்லாம் நல்லா திறந்துட்டு அவர் வெளில உட்கார வச்சு தண்ணிலாம் தெளிச்சு பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம பின்னந்தலையில ரத்தமும் வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் தெளிச்சதுக்கு அப்புறம் தான் அவரும் கண்ணை முழிக்கிறாரு. அப்பாடா இவனுக்கு எதுவும் ஆகல, ஆனா இவன் கதவு கிட்ட இருக்கானே, தலையில வர ரத்தம் வருது, என்ன இருக்கும் அப்படின்னு அவரும் குடோன்குள்ள போய் பாக்குறாரு. உள்ள போய் பார்த்தா
பொருட்கள் நிறைய அடுக்கி வச்சதெல்லாம் ஒழுங்காக தான் இருக்கு, ஒரு சிலது மட்டும் கலைஞ்சும் இருக்கு. உள்ள யாரும் கொள்ளடிக்க வந்த மாதிரியும் தெரியல. அப்படி இருந்தா கதவெல்லாம் உடைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்கு என்ன ஆச்சு, இவனை எழுப்பி கேட்டாதான் தெரியும் அப்படின்னு அவரை தெளிய வச்சு அவருக்கு ஒரு சோடா கொடுத்து, டேய் என்னடாச்சு, ஏன் உனக்கு அடிபட்டிருக்கு, என்ன பிரச்சனை, நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, அப்போ அந்த நபரும் பேய் பேய் உள்ள பேய் அப்படின்னு அந்த குடனுள்ள கையை காமிச்சு பேயின் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. என்னாச்சு இவனுக்கு, பேய் பேய் அப்படின்னு குடோனை காமிச்சிட்டு இருக்கான். இப்போ உடனே நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன், உள்ள எதுவுமே இல்லையே, பொருட்களும் திருடு போல, ஒரு சில பொருட்கள் கலைஞ்சும் இருக்கு, அது அடுக்கி வச்ச விதம் சரியில்லை போல இருக்கு, மற்றபடி எல்லாமே சாதாரணமாக தானே இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி அடிபட்டது, வேணும்னே எவனுமே இந்த மாதிரி அடிபட்டெல்லாம் கீழே படுத்திருக்க மாட்டானுங்க, ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் தாத்தாக்கும் புரியுது. அதுக்கப்புறம் அவரை தனியா கூப்பிட்டு வச்சு, டெய் என்னாச்சு தெளிவா என்கிட்ட சொல்லு, நீ உண்மையை சொன்னாதான் அது என்ன ஏதுன்னு என்னால பார்க்க முடியும், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரும் நைட்டு அந்த கதவை சுரண்டின விஷயம், உள்ளுக்குள்ள ஒரு பெண்ணுடைய உருவத்தை பார்த்தார்ல, இது எல்லாத்தையும் பத்தியும் சொல்ல. இந்த ஒரு விஷயத்த ஆரம்பத்துல தாத்தா நம்பல, ஆனா அந்த கதவுல அந்த சுரண்டி வச்ச மார்க் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் தாத்தாக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஒருவேளை நம்ம குடோனை கொள்ளையடிக்க கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க மாறு வேஷத்துல இவனை பயமுறுத்திருப்பாங்க, அதை பார்த்து கண்டிப்பா இவன் பயந்திருப்பான். இவன் உண்மையதான் சொல்றான், ஆனா அந்த இடத்துல பேய்க்கு பதிலா மனுஷங்க இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி எது என்னவும் இவன் ஒருத்த மட்டும் பத்தாது, கூட இன்னொருத்தர துணைக்கு ஆள் போடணும் அப்படின்னு இவருக்கு முன்னாடி இன்னொரு நபரை சேர்த்திருந்தாங்கல்ல, அவரு கூட சமீபத்துல உடம்பு சரியில்லைன்னு வராம இருந்தாரு, அந்த நபர் உடம்புலாம் சரியாயி திரும்ப வேலை கேட்டு வந்திருக்காரு. வாப்பா அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை பாரு அப்படின்னு இப்ப 2 பேரையுமே அந்த குடோனை பாத்துக்க வச்சிருக்காங்க. இப்படி குடோன்ல இவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம சின்னசாமி தாத்தா அவர் போலீஸ் ஆகி அவருக்கு ஒரு வண்டியும் வாங்கி கொடுத்துட்டாங்க, வீட்டுல இருந்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் போலீஸ்னாலே ஒரு புல்லட் பைக் இருந்தாதான் கெத்தா இருக்கும்னு இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்குல்ல. அந்த சமயம் தாத்தாவும் ஒரு புல்லட் பைக்கும் வச்சிருந்திருக்காரு. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு அன்னைக்கு ஒரு நாள் லேட்டா தான், ரொம்ப லேட்டா தான் வராரு. அவர் லேட்டா வரதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா, அந்த கரூர் பைபாஸ் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அப்ப அந்த சமயம் அந்த ஹைவேல ஒரு விபத்தும் ஏற்பட்டிருக்கு. ஒரு வேனும் காரும் மோதி அதுல ஒரு சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் என்னன்னு பாக்குறதுக்காக தான் இப்ப சின்னசாமி தாத்தா இவரும் இரவு நேரத்துல அந்த விபத்து பகுதிக்கு போயிட்டு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி அண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்க வேண்டியவங்களும் அண்ட் போஸ்ட்மார்டம் அனுப்ப வேண்டியவங்கள எல்லாத்தையுமே அனுப்பிட்டு அண்ட் அங்க இருக்கிற வண்டியோட அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அந்த வண்டியெல்லாம் ஓரம் கட்டிட்டு இது எல்லாத்தையுமே ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கும் லேட்டா கிளம்பியிருக்காரு. சொல்ல போனா நடுராத்திரி தான் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு பைக்லயே வந்துட்டு இருக்க. அப்ப ரோட்டுக்கு ஓரமா ஒரு வயசான பெண்மணியும் நிக்கிறாங்க. சொல்ல போனா ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்க. இந்த ஒரு விஷயத்த போலீஸான சின்னசாமியும் பாக்குறாரு. என்ன இது, வயசானவங்க நடுராத்திரி வண்டிக்காக காத்துட்டு இருக்காங்க போல இருக்கு, சரி நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்னு அவங்க லிஃப்ட் கேட்கறாங்களோ இல்லையோ இவரே டைரக்டா அந்த வயசானவங்க முன்னாடி வண்டி நிறுத்திட்டு, அம்மா எந்த ஊரு நீங்க, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க, கூட யாருமே வரலையா, ஆமா நீங்க எங்க போனோம் அப்படின்னு இத்தனை விஷயங்கள் கேட்க. ஆனா இவ்வளவுக்கும் அந்த வயசானவங்க எந்த விதமான ரிப்ளையும் பண்ணாம அப்படியே அமைதியா இவருடைய முகத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா உங்ககிட்ட தான் பேசுறேன், நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் போற வழியில விட்டு போறேன், ஏன்னா இந்த வழியில வண்டிலாம் வராது, உங்களை பாக்குறதுக்கு என் அம்மாவோட வயசு மாதிரிதான் இருக்கு, வண்டியில இருங்க நான் விட்டுறேன்னு சொல்ல அவங்களும் எங்க போகணும்லாம் சொல்லல, ஆனா டைரக்டா வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்ப தாத்தா யோசிக்கிற விஷயம் என்னன்னா, ஒருவேளை நம்ம போற வழியில அவங்க எங்கன்னா சொன்னாங்கன்னா இறக்கி விட்டுடலாம், இல்லைன்னா ஆள் நடமாட்டம் எங்கன்னா இருந்ததுன்னா அங்க இறக்கி விட்டு போயிடலாம் அப்படின்னு இவரும் பொறுமையா வண்டி ஓட்டிட்டே போறாரு. இப்படி வண்டி ஓட்டிட்டே போயிட்டே இருக்க நம்ம போலீஸ் தாத்தாவும் கேட்கிறாரு, அம்மா நீங்க எங்க போகணும் சொன்னீங்கன்னா அங்க உங்களை நான் இறக்கி விட்டு போயிருவேன், எங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்க, தம்பி நான் போற இடம் ரொம்ப தூரம், உன்னால அவ்வளவு தூரம் வர முடியாது, ஆனா கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா அந்த இடத்துக்கு நீ வருவ, வந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நீ என்ன பாப்பன்னு சொல்ல. மா நீங்க எந்த ஏரியான்னு சொன்னாதானே, ஏன்னா நான் போலீஸ்காரமா, ஏதாச்சும் பிரச்சனைனா 4 ஏரியா சுத்த வேண்டி இருக்கும், நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்ப கூட வந்து பாத்துட்டு போறேன்னு சொல்ல. இல்லப்பா அதுக்குண்டான காலம் வரும், நீ கண்டிப்பா வரு அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்காங்க. இவ்வளவு நேரம் தாத்தாவும் ரோட்டை பார்த்த மாதிரி தான் வண்டி ஓட்டிட்டே இருக்க. ஆனா எதர்ச்சியா அந்த வண்டியோட சைடு மிரரை பாக்குறாரு. பார்த்தவருக்கு இதே துடிப்பே நின்னுருது. ஏன்னா அந்த கண்ணாடி வழியா எதர்ச்சியா பார்க்க, அப்போ பின்பக்கமா உட்காந்துட்டு இருக்காங்களே பாட்டி, அந்த பாட்டியோட கழுத்து மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க ஒன் சைடா தான் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க கழுத்து மட்டும் அப்படின்னு உடைச்சு திருப்பி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த கழுத்தும் திரும்பி தாத்தாவை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. ஆனா அந்த பார்வை எப்படி இருக்குன்னா, உன்னை நான் இப்பவே கொல்ல போறேன்டா, இப்பவே நீ என் கூட வந்துரு அப்படின்னு
இந்த பேய்கள்லாம் ஆர்வத்தோட ஒரு விஷயத்த பார்த்தா எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படிதான் அந்த உருவம் தாத்தாவை பார்த்துருக்கு. இப்படி இந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே தாத்தாவும் பயத்துல சடன் பிரேக் அடிச்சு வண்டி நிறுத்தாரு. வண்டி நிறுத்திட்டு உடனே இப்படி பின்பக்கமா திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த வயசான பாட்டியும் எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கழுத்தும் இப்படி திரும்பிடல, இந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ச்சே, இது என்னடா கனவா இல்ல கற்பனையா? இந்த கண்ணாடியில பார்க்கும்போது அவங்க என்ன பார்த்தா மாதிரி இருந்தது. இது இன்னொரு தடவை கண்ணாடியை பாக்குற அப்படின்னு அந்த கண்ணாடியை எட்டி பார்த்தா இப்ப அது வழியா அந்த பாட்டியோட தலைமுடி மட்டும்தான் தெரியுதே தவிர அவங்களுடைய முகம் தெரியல. ஒருவேளை இப்ப நம்ம ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்து அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தோமே, அதோடைய பின்பம் தான் இங்க நடந்ததுக்கு காரணமா இருக்குமோ. சரி, ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து வண்டி ஓட்டிட்டும் போறாரு. ஆனா இவ்வளவு நடந்தும் அங்க இருக்கிற பாட்டி, தம்பி எதுக்குப்பா வண்டி நிறுத்தின அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கல. பிரேக் போடும்போது கூட பாட்டியோட உடம்பு இவரை டச் கூட பண்ணல. இந்த எல்லா விஷயமும் இவரும் நோட் பண்றாரு. என்ன பாட்டி ஆடாம அசையாம உட்காந்துட்டு வருது அப்படின்னு இவரும் வண்டி ஓட்டிட்டே இருக்க, அப்போ அந்த ஒரு விஷயத்த மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த கண்ணாடியை பாக்குறாரு. திரும்பவும் அந்த மாதிரி பாட்டியோட உருவம் இருக்கா அப்படின்னு. இல்லைன்னா இது எல்லாமே நம்ம மனப்பிரம தான், ஆனா இருந்ததுன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அப்படியே பயத்தோட பொறுமையா அந்த கண்ணாடி எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா இப்போ அந்த பாட்டி மறுபடியும் அதே தலையை உடைச்சா மாதிரி இவரையும் பார்த்துட்டு இருக்கு. கண்ணெல்லாம் அப்படியே வெளுத்து போய் அந்த வாய் ஒரு மாதிரி பொழந்துக்கிட்டு தான் இவங்களையும் பார்த்துட்டு இருக்கு. அந்த உருவத்தை கண்ணாடி வழியா ஒரு சில வினாடிகள் போலீஸ் தாத்தாவும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி உட்காந்து இருக்கிற அந்த கிழவியோட பார்வை திடீர்னு அந்த கண்ணாடி பக்கமும் திரும்புது. அது என்னன்னா கண்ணாடி வழியா இவரை பாக்குற மாதிரி. அதுக்கேத்த மாதிரி அந்த கிழவியோட தலை லைட்டா அப்படி திரும்ப உடனே பயத்துல சடன் பிரேக் போட்டுறாரு. போட்டவர் வண்டி கொலாப்ஸ் ஆகி, அதாவது கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறாரு. ஆனா விழுந்த இடம் மண்ணா இருந்ததுனால இவருக்கும் பெருசா அடிப்படல, சின்ன சின்ன சிராய்ப்புகள் தான், வண்டிக்கும் பெருசா எந்த அடியும் இல்லை. உடனே எந்திரிக்கிறாரு. பின்னாடி உட்காந்துட்டு இருந்து உண்மையிலே வயசானவங்களா இல்ல பேயா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவருடைய பைக்ல டார்ச் லைட்டும் 40 வருஷம் முன்னாடி அப்படின்றதுனால மோஸ்டா நிறைய போலீஸ் கிட்ட டார்ச் லைட்லாம் இருக்கும். அந்த டார்ச் லைட் எடுக்கிறாரு. அதை எடுத்து அந்த இடத்துல அடிச்சு பார்த்தா கிழவி இவ்வளவு நேரம் இங்க பின்னாடி உட்காந்ததுக்கான தடயமும் இல்ல. அந்த கிழவி எங்க போச்சுன்னு தெரியல. அண்ட் அவ்வளவு வயசானவங்க கண்டிப்பா விழுந்ததுக்கு இன்னும் எந்திரிச்சு இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அடிபட்டு அவங்களும் கொஞ்சம் படுத்த படிக்காதான் இருப்பாங்க. ஆனா பிரேக் போட்ட இடத்துல இருந்து பைக் விழுந்த இடம் வரைக்கும் அந்த சுட்டு வட்டாரத்தை தேடியும் பாக்குறாரு. அந்த கிழவி பேய் கிழவி எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப தாத்தாவும் ஒரு மாதிரி நடுக்கத்தோட அந்த இடத்த சுத்தி பாக்குறாரு. ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு. அதோ நடுராத்திரி அப்படின்றதுனால அந்த பக்கம் வண்டிங்க எதுவுமே போல. போலீஸே இப்ப பயப்படுறாரு. ஐயையும் நம்ம பார்த்தது பேய் தான், இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கக்கூடாது. ஒருவேளை அங்க ஆக்சிடென்ட் ஆனவங்க பேயா நம்ம கிட்ட வந்து விளையாடுறாங்க போல இருக்கு, கிளம்பிடலாம் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு ரொம்பவே வேகமா இங்க இருந்தும் வீட்டுக்கும் போறாரு. இப்படி பத்திரமா வீட்டு வரைக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு பயத்தோட வீட்டு வாசல்ல வண்டியோட நிக்கிறாருல, ஒரு பயத்தோட சுத்தி பாக்குறாரு, ஏதாச்சும் நம்மள பின்தொடர்ந்து வந்திருக்கா அப்படின்னு. இப்படி சுத்தி பார்த்துட்டே இருக்க இவருக்கு பின்னாடியும் நல்லா திரும்பி பாக்குறாரு. அப்போ இவர் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 50 அடி தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க. அது வயசானவங்க, கொஞ்சம் தாங்கி தான் நடந்து வராங்க. இந்த ஒரு விஷயத்த தாத்தாவும் வண்டியில இருந்து இறங்கி வண்டிக்கு ஸ்டாண்ட் எல்லாம் போட்டு பொறுமையா பாக்குறாரு, யாரு இது அப்படின்னு. அப்படி பார்த்துட்டே இருக்க அங்க வர அந்த உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து, தாத்தா வீடு இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கு எதிர்த்த வீடு ஒண்ணு இருக்கு. அப்படியே தாத்தா இவர் கிட்ட வந்து அப்படியே இப்படி திரும்பி அந்த வீட்டு வாசலுக்கும் போது வீட்டு வாசல்ல நின்று அப்படியே மாயமா அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிருது. இந்த ஒரு விஷயத்த பார்த்த போலீஸான தாத்தா அப்படியே கை கால்லாம் நடுங்க, இது நம்ம அத்தை வீடாச்சு, இங்க எதுக்கு போகுது அப்படின்னு ரொம்பவே வேகமா வந்து அந்த வீட்டோட கதவையும் தட்டாரு. கதவை தட்டினா மாமா எந்திரிச்சு வராரு. டேய் மருமகனே, நீ இந்த நேரத்துல எங்கடா பண்ற, தூங்கல அப்படின்னு கேட்க, மாமா வீட்டுக்குள்ள யாராச்சும் வந்தாங்களா, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்க, பிரச்சனையா, போலீஸ்காரன் குடும்பத்தில் என்னடா பிரச்சனை வரப்போகுது, நீ இருக்கும்போது என்ன கவலை அப்படின்னு மாமாவும் திண்டா பேச, மாமா அதை விடு மாமா, இப்ப யாராச்சும் வீட்டுக்குள்ள வந்தாங்களா அப்படின்னு கேட்க, டேய் நீ இப்பதானே கதவை தட்டின, நீ கதவை தட்டினதால தானே நான் கதவை திறந்து வெளில வரேன், அப்படி இருக்கும்போது யாரால உள்ள வர முடியும், என்னாச்சு உனக்கு, ஏதாச்சும் கெட்ட கனவு எதனா கண்டியா அப்படின்னு கேட்க, மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சரி ஏதாச்சும் பிரச்சனைனா நான் வீட்டுல தான் இருப்பேன் வாங்க அப்படின்னு சொல்ல, டேய் சும்மா போய் தூங்குடா, நம்ம வீட்டுல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கதவை சாத்திட்டு தூங்கவும் போயிடுறாரு. இப்ப போலீஸ் அனுப்பிச்சிருந்த சாமி அந்த வீட்டுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி நின்று அந்த வீட்டை அப்படியே இப்படி பாக்குறாரு.
அப்படி பார்க்க சரி எதுவும் ஆகாது அப்படின்னு அவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்படி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சைலண்டா படுத்துடுறாரு. ஆனா இவர் படுத்து ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய அலறல் சத்தமும் கேக்குது. தாத்தா எந்திரிக்கிறாரு. அந்த சத்தம் இன்னமும் நீண்டுட்டு இருக்கு. இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்கும் போதுதான் இவருக்கே புரியுது இந்த சத்தம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வரல, இது வெளியில இருந்து வருது அப்படின்னு. தாத்தாவும் அவசர அவசரமா ரூம்குள்ள இருந்து எந்திரிச்சு வெளியிலயும் போறாரு. அதுக்குள்ள தாத்தாவுடைய அப்பா அம்மா அண்ட் அண்ணனுங்க எல்லாருமே வீட்டுக்கு வெளியில குவிஞ்சிருக்காங்க. அதுவும் எதிர்க்க இருக்கிற அத்தை வீடு அவங்க வீட்டு வாசல்ல குவிஞ்சிருந்து கதவையும் தட்டுறாங்க. ஆனா அந்த கதவும் திறக்கல. ஏன்னா உள்ள இருக்கிறவங்களால திறக்க முடியல. இப்ப போலீஸ் சின்னசாமி தாத்தா இவரும் அந்த கூட்டத்துக்குள்ள வராரு. பா என்னாச்சு அப்படின்னு கேட்க, தெரியலடா, திடீர்னு அத்தை வீட்டுல இருந்து கதற சத்தமும் கேக்குது, கதவை தட்டினாலும் யாரும் திறக்க மாட்டாங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு மறுபடியும் கதவை தட்டிட்டே இருக்க. அப்போ திடீர்னு அந்த கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியிலயும் வராங்க. அத்தை மாமா அவருடைய பெரிய பையன் இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. பொண்ணு இருக்காங்க, ஆனா ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க 3 பேருமே அலறடிச்சு வீட்டை விட்டு வெளில வர, டேய் என்னராச்சு அப்படின்னு பெரிய தாத்தாவான அப்பாவும் மாமா அவரை கேட்க, உள்ள பேய் இருக்கு அப்படின்னு அந்த குடோன்ல வேலை செஞ்ச அந்த ஆளு என்ன பயத்தோட என்ன ஆக்ஷன்ல சொன்னாரோ அதே மாதிரிதான் இப்போ சின்னசாமி தாத்தாவுடைய மாமாவும் உள்ள பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஒரு விஷயத்த கேட்ட பெரிய தாத்தாவோட அப்பா பயத்தோட அந்த வீட்டுக்குள்ளேயும் போறாரு. கூடவே நம்ம போலீஸ் தாத்தாவும் வர்றாரு. அப்பா இருங்க நானும் வரேன் அப்படின்னு 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போனவங்க அந்த வீடு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. டேய் உள்ள எதுவுமே இல்லையாடா, எதை பார்த்து பயந்தீங்க அப்படின்னு கேட்க, வீட்டோட கொல்லப்புற கதவு பக்கம் பின் கதவு பக்கம் போங்க அப்படின்னு சொல்ல, பின் கதவு பக்கம் போனா அங்க அந்த வயசான உருவம் நம்ம போலீஸ் தாத்தா லிஃப்ட் கொடுத்து கூட்டு வந்திருப்பார்ல அந்த வயசான உருவம் தான் இப்ப அந்த பின்வாசல் கிட்ட நின்று இருக்கு. அந்த உருவம் நம்ம 2 தாத்தாவையும் பார்த்து ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டும் இருக்கு. அப்ப பெரிய தாத்தாவான அப்பா அவர் பையனான போலீஸ் அவர்கிட்டையும் கேட்கிறாரு, டேய் உன்னால அந்த உருவத்தை பார்க்க முடியுதாரா அப்படின்னு கேட்க, நான் வீட்டுக்கு லேட்டா வந்ததுக்கு காரணம், என் உடம்புல அடிப்பட்டதுக்கு காரணம் இந்த பேய் தான்ப்பா. நான் வர வழியில வயசானவங்க நினைச்சு லிஃப்ட்டும் கொடுத்தேன், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது பேய் அப்படின்னு. அலறடிச்சு நான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இது என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இது பின்தொடர்ந்து வந்திருக்கு. பின்தொடர்ந்து வந்தது நம்ம வீட்டுக்கு வரும்ன்ற ஒரு பயத்துல இருந்தேன். ஆனா இது மாமா வீட்டுக்குள்ள போச்சுப்பா. அப்பவே நான் கதவை தட்டி மாமா கிட்ட உள்ள யாராச்சும் வந்தாங்களான்னு கேட்டேன். ஆனா அவரு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாரு. ஆனா இப்ப இந்த உருவம் இங்க நின்று இருக்கு. இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்க, டேய் கத்தாத, அமைதியா எப்படி உள்ள வந்தோமோ அப்படியே வெளியில போயிடலாம் அப்படின்னு சைலண்டா 2 பேருமே வீட்டை விட்டு வெளியில வராங்க. ஆனா இவங்க வெளியில வரும்போது அந்த உருவம் அப்படி படிப்படியா இவங்களை முன்னோக்கி நடந்து வர, இப்ப 2 பேருமே வேகம் எடுத்து இந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டு கதவையும் இருக்க மூடிடுறாங்க. இப்படி கதவை டைட்டா மூடினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து அந்த கிழவி போய் அந்த கதவை பயங்கரமா தட்டுது. சொல்ல போனா சுத்திய வச்சு அந்த கதவை தட்டினா சத்தம் எப்படி இருக்கும், பலமா இருக்கும்ல, கதவே உடைஞ்சிரும்ல, அந்த மாதிரிதான் அந்த கதவை பயங்கர சத்தத்தோட தட்டிட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த தாத்தாவோட குடும்பம் மாமாவோட குடும்பம் 2 பேருமே அதிர்ச்சியோட அந்த கதவை பக்கத்துல தள்ளி வந்து அந்த வீட்டையே பாக்குறாங்க. இந்த சத்தம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே கேட்டு எல்லாருமே அந்த வீட்டை சூழ்ந்துடுறாங்க. எப்பா என்னாச்சுப்பா, வீட்டுக்குள்ள யாரு திருடனா, இருங்கண்ணா வேல் கம்பு வெட்டரெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கையில கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப ஊர் மக்கள்லாம் ஒண்ணு கூடினதுக்கு அப்புறம் போலீஸ் தாத்தா இவருக்கும் சரி அந்த பெரிய தாத்தாவான அப்பா அவருக்கும் கொஞ்சம் தைரியம் வருது. குடும்பத்தினர் எல்லாருக்குமே தைரியமா வந்துடுது. ஊர் மக்கள்லாம் இருக்காங்களே இவங்களை மிஞ்சி அது நம்மள என்ன பண்ணிரு போகுது அப்படின்னு. அப்ப அந்த ஊர் மக்கள் இருக்கிற ஒரு சில பேர், டேய் யாரா அவன் உள்ள திருடன் வெளில வாடா அப்படின்னு இவங்களும் குரல் கொடுக்க, ஆனா இவ்வளவு நேரம் கதவை தட்டிட்டு இருந்த அந்த பேய் அந்த கதவை தட்டுற விஷயத்த அப்படின்னு நிறுத்திட்டு ஒரு சில செகண்ட் அந்த இடம் அப்படியே மயான அமைதியா இருக்கு. அந்த அமைதிக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பயங்கர காட்டு சிரிப்பா அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த பேய்க்கிழவியும் சிரிச்சிட்டு இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே கையில இருக்கிற அந்த வேல்கம்பு வெட்டருவா அதை எல்லாத்தையுமே அப்படியே போட்டு பயத்துல எல்லாருமே ஒண்ணு கூடுறாங்க. ஒண்ணு கூடி இங்க இருக்கிற தாத்தா கிட்டயும், ஐயா உள்ள என்னையா இருக்கு, நாங்க ஏதோ திருடனை தான் புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது உள்ள இருக்கிறது வேற எதுவும் தோணுது, தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்க, ஆனா தாத்தாக்கு உண்மையில இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள பேய் இருக்குன்னு மட்டும் புரியுது. இப்ப தாத்தாவே அங்க பதில் கேட்கறவங்க கிட்ட பேய் பேய் அப்படின்னு அந்த வீட்டையும் காட்டுறாரு. இப்ப ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா கையில அந்த வேல்கம்பு வெட்டரோலாம் போட்டாங்களா அதை போட்டுட்டு கையில ஒரு கட்டை எடுக்கிறாங்க. அந்த துணியை கிடிச்சு அந்த கட்டையில கட்டி நெருப்பா கொளுத்தி வச்சுக்கிறாங்க. தீப்பந்தம் இப்ப எல்லாருமே நெருப்பை பிடிச்சுக்கிட்டு
ஐயா வாங்க, நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, என்ன எதுன்னு பாத்துடலாம் அப்படின்னு தைரியமானவங்க ஒரு 10 பேர் அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு அந்த கதவையும் திறக்கிறாங்க. கதவை திறந்தா நடு வீட்டுல ஒரு வயசான பெண்மணி, உடம்புல துணி எதுவுமே இல்லை, ஆனா உடம்பு ஃபுல்லா வெட்டு காயங்களும் இருக்கு. அந்த காயங்கள் எல்லாமே வெளுத்து போய் அங்க இருக்க ரத்தம்லாம் காஞ்சி முகம்லாம் அப்படியே வெளுத்து போய் கண்ணு வெளுத்து இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த வயசான கிழவியோட தலைமுடி எல்லாமே வெளுத்து போய் வெள்ளையாவும் இருந்துட்டு இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா அங்க இருக்கிறது திடீர்னு பாக்குறதுக்கு ஏதோ சூனியக்காரி கிழவி மாதிரியும் ஒரு ஃபீல் இவங்களுக்கும் கொடுத்துருக்கு. இப்ப பெரிய தாத்தாவான அப்பா, ஏய் யார் நீ, எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு என்ன தேவைன்னு கேட்க, அப்ப அங்க இருக்கிற அந்த பேயோட உருவம் அப்படியே எட்டி வெளியிலயும் பாக்குது. வெளியில பார்த்தா நம்ம போலீஸ் தாத்தாவான சின்னசாமி அவர் தான் நிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த அப்பாவும் பாக்குறாரு. இது எதுக்கு தேவையில்லாம என் பையனை பாக்குது அப்படின்னு, ஏய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த நெருப்பை கிட்ட கொண்டு போறாங்க. இப்படி ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூட்டினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த பேயால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அப்படியே அவங்க முன்னாடி ஒரு கோவத்தோட எந்திரிச்சு நிக்குது. இப்படி எந்திரிச்சு நிற்கும் போது அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஓகே ஒரு பெண்மணி அது பேயா இருக்கட்டும் இல்ல மனுஷியா இருக்கட்டும் நிர்வாணமா இருக்கும்போது நம்மளால இதை பார்க்க முடியல அப்படின்னு அவங்களும் அப்படியே ஒரு வினாடிகள் திரும்புறாங்க. திரும்பிட்டு அந்த உருவத்தை பார்க்க சடனா அந்த கிழவி அங்கிருந்து அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சும் போயிருது. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே, ஏய் அது வீட்டுக்குள்ள தாண்டா இருக்கும் அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடியும் பாக்குறாங்க, மாடியும் போய் பாக்குறாங்க, அந்த பின்வாசல் வழியும் போய் பாக்குறாங்க. எங்க தேடியும் அந்த பேய காணோம். இப்பதான் அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ஆனா இதுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க ஏரியால பேய பாக்குறது மொத தடவை. இப்ப பேயெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து எல்லாருமே வெளில வந்து, மா அது போயிருச்சுமா, ஆனா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இதுக்கப்புறம் ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு நைட்டு எல்லாருமே நீங்க ஒரே வீட்டுல தூங்குங்க, ஏன்னா போனது திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கூட தெரியல, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்ப மாமாவோட குடும்பம் அப்படியே எதிர்த்த வீட்டுல இருக்கிற நம்ம போலீஸான சின்னசாமி இவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல தான் தங்கியும் இருக்காங்க. அப்பதான் நம்ம போலீஸ் தாத்தாவும் வர வழியில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அந்த உருவம் மாமா வீட்டுல போச்சுல்ல, இதுக்காக தான் கதவை தட்டி யாராச்சும் உள்ள வந்தாங்களா அப்படின்னு உங்ககிட்டயும் விஷயத்த கேட்டிருப்ப அப்படின்னு மாமா கிட்டயும் விலாவரியா இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்ல அவரே அப்பதான் பயப்படுறாரு. இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாருமே நிம்மதியா படுத்துட்டும் இருக்காங்க. ஆனா பிரச்சனை முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா இன்னும் முடியவும் இல்லை. எல்லாருமே அந்த நடுராத்திரி நிம்மதியா பிரச்சனை இருக்காது ஒன்னா தூங்கலாம் அப்படின்னு ஒன்னா படுத்துட்டு இருக்க, அப்போ அத்தை இவங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவும் இருந்திருக்கு. அந்த தொந்தரவால இவங்களும் தூக்கத்துல இருந்து தெரிஞ்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு உட்காந்து அந்த வீட்டையே அப்படின்னு சுத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த எதிர்ச்சியா போலீஸ் தாத்தாவோட அம்மா இருக்காங்கல்ல பாட்டி, அவங்களும் என்னம்மா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா, தூங்க அப்படின்னு சொல்ல, இல்லங்க யாரோ ஒருத்தவங்க அழற மாதிரி சத்தம் கேட்டது, அதுவும் நம்ம படிக்கட்டு இருக்குல்ல அந்த படிக்கட்டு கீழே தான் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்ல, அழறாங்களா, அழற சத்தமா, படிக்கட்டு கீழே இருந்தா இரு நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்ல, இருங்க நீங்க தனியா போகாதீங்க நானும் வரேன் அப்படின்னு அத்தை இவங்களும் எந்திரிச்சு லைட்டை போடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே படிக்கட்டு இருக்கு, அந்த படிக்கட்டு கீழே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. இது எல்லாமே லைட்டு போடுறதுக்கு முன்னாடி இதை அத்தையும் பாக்குறாங்க. யார் இது, ஒருவேளை நம்ம வீட்டாளுங்க யாராச்சும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களோ அப்படின்னு அப்படியே பொறுமையா கொஞ்சம் கிட்ட போறாங்க. சரியா இந்த சமயம் தான் பாட்டியும் எந்திரிச்சு லைட்டையும் போட்டிருப்பாங்க. லைட்டை போட்ட அடுத்த செகண்டையும் இங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவம் அப்படியே மறைஞ்சும் போயிருது. இந்த அதிர்ச்சியில அத்தையும் அப்படியே நெஞ்சில கைய வச்சுட்டு பயத்தோட பின்னாடியும் வராங்க. அதுக்குள்ள பாட்டி அவங்க பின்னாடி வந்து, மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல இப்பதான் இந்த இடத்துல ஒரு இருட்டா இருக்கும்போது ஒரு உருவத்தை பார்த்தேன், தெளிவா என்னால பார்க்க முடிஞ்சது, இங்க யாரோ உட்காந்துட்டு இருந்தாங்க, நீங்க லைட்டை போட்ட அடுத்த செகண்ட் அது மறைஞ்சிச்சுன்னு சொல்ல, அட உங்க வீட்டுல நடந்த விஷயத்த இன்னும் நீ யோசிச்சுட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அண்டு அழற சத்தம் உனக்கு மட்டும் தான் கேட்டிருக்கு, எங்க யாருக்குமே கேட்கல, பாரு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, இது எல்லாமே உனக்கு ஒரு கற்பனை இல்லைன்னா ஒரு கெட்ட கனவா தான் இருக்கும், மற்றபடி வேற எதுவுமே இல்லை, அங்க நீ பார்த்தது உண்மையா தான் இருக்கலாம், ஆனா இங்க எதுவுமே நடக்கலன்னு பாட்டியும் ஆறுதல் சொல்றாங்க. ஆனா இப்படி ஆறுதல் சொல்லும் போது அவங்களுக்கும் ஒருவேளை இவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு, சரி லைட்டு கொஞ்ச நேரத்துக்கு போட்டே இருக்கட்டும் அப்படியே தூங்கலான்னு சொல்ல, சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் வா நிம்மதியா தூங்குன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் 2 பேருமே படுத்து தூங்குறாங்க. இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தாத்தா போலீஸ் தாத்தா இவர் வேலைக்கும் கிளம்பிடுறாரு. அண்டு பெரிய தாத்தாவான அப்பா இவர் குளிச்சு முடிச்சுட்டு குடோனுக்கும் கிளம்பி போறாரு. குடோனுக்கு போற இடத்துல அவருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் காத்துட்டு இருக்கு.
குடோனுக்கு போறாரு. இப்போ குடோனுடைய வாசல் கதவை எல்லாமே திறந்து இருக்கும். ஓகே, 2 பேர் இருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்கு அப்படின்னு தாத்தா அந்த குடோன்ல என்ட்ரு ஆகுறாரு. என்ட்ரானா அந்த குடோன்ல அடுக்கி வச்ச பொருட்கள் எல்லாமே கலைஞ்சோ இருக்கு. அண்ட் இந்த இடத்துல இவங்க 2 பேரையுமே ஆளை காணோம். இவனுங்க எங்கடா போனானுங்க அப்படின்னு அந்த இடத்த சுத்தி தேடுறாரு. அந்த பொருட்கள் எதுவுமே திருடு போன மாதிரிலாம் இல்ல, ஆனா எல்லாமே கலைஞ்சோ இருக்கு. கலைஞ்சிருக்கே தவிர பெருசா உடஞ்சி சேதாரமாகல. தாத்தாவும் குடோனை விட்டு வெளில வராரு. அந்த அக்கம் பக்கத்துல சுத்தி பாக்குறாரு. இந்த 2 வேலை செய்யற ஆளுங்களும் எங்க போனானுங்கன்னு தெரியலையே. இது மட்டும் இல்லாம அந்த சமயம் போன்லாம் இருந்திருக்காதுல்ல, மொபைல்லாம். அதனால இவனுக்கு எங்க போனாங்கன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்தோட உட்காந்துருக்க. அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு சில பேர், ஐயா என்னாச்சு உங்க கடல்ல வேலை செய்யற அந்த 2 பேருக்கும்? அங்க இருக்கிற முனீஸ்வரர் கோயில்ல உட்காந்துருக்காங்க, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நடுக்கத்தோட இருக்காங்க, போய் என்னன்னு பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம், எது நம்ம அந்த கோவில்லையா, இரு பாக்குறேன் அப்படின்னு கதவெல்லாம் சாத்திட்டு டிவிஎஸ் எக்ஸல் ஸ்கூட்டர் எடுத்துட்டு அந்த கோவில் கிட்ட போய் பாக்குறாரு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியுது 2 பேரும் அந்த கோவில் வாசல்ல பயத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னு.